Hello, greetings to you, my dear students. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா JEE Mains 2024ல கேட்ட ஒரு சூப்பரான क्वेश्चन my dear students. பயங்கர டஃப்பான क्वेश्चन கூட தான். நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா trigonometric functions எப்ப கொடுத்தாலுமே அதை மேனிபுலேட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் my dear students. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் மட்டும் தாண்டிட்டீங்கன்னா போதும். அடுத்தடுத்த ஸ்டெப்பும் அதுவும் கஷ்டம் தான், இருந்தாலும் ஓரளவு நீங்க கொண்டு போயிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வாங்க இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு கிராஃபிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி டொமைன் ரேஞ்ச் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுங்கிறத பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு பார்த்தோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போவே நான் சொல்லியிருந்தேன் JEE மெயின்ஸ்க்கு இதெல்லாம் வராது, இதெல்லாம் வந்துட்டு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஏன்னா கிராஃபிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேயே மோதல் ஒரு 15 லெக்சர்ஸ் கிட்ட போட்டிருப்பேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்க. மேபி சம் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணாமல் இருப்பேன், கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்கணும். நான் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். மேக்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் ரூலே டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கிற மாதிரி இவனை உடச்சி விட்டாதான் எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவனை எப்படி சார் உடைக்கலாம் அப்படின்னா, பொதுவாக ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்னாலே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ரோலை ப்ளே பண்ணுவார் நிறைய இடத்துல. இப்போ வெறும்னே ஒன்று கூட நம்ம ஆட் பண்ணி அது சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படிலாம் நம்ம மாற்றலாம். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸில் எப்பொழுதுமே அந்த ஃபங்க்ஷனை 1+ அந்த மாதிரி கொண்டு வர முடியுமா அப்படின்னு செக் பண்ணால் என்னால் இந்த ஃபங்க்ஷனை கொண்டு வர முடியுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி சார் அப்படின்னீங்கன்னா 1 + 2 cos square theta divided by sin power 4 theta plus cos square theta. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி என்னால் எழுத முடியுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் வேல்யூஸ் தான் கிடைக்கும். அதில் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் செக்ஷனில் கேட்டுருங்க. இப்போ செகண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மேலே கீழே நான் காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் டிவைட் பண்ணணும். ஏன் நான் டிவைட் பண்ணுறேன்னா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது எனக்கு இருக்கிற ஃபங்க்ஷன்லாம் உடஞ்சி நியூமரிக்கல்ஸ் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, எனக்கு ஃபங்க்ஷன்ஸ் வந்து சிம்பிளிஃபை ஆகணும், ஒரே ஃபங்க்ஷனாக வரணும். அப்படி ஒரே ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் எனக்கு ரேஞ்சு கண்டுபிடிக்கிறது ஈஸி. 2-3 ஃபங்க்ஷன் மிக்ஸ் ஆகிட்டானா 2 பேருக்கு தனித்தனியாக கண்டுபிடிக்கணும், அந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு எப்படி வராங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த இதுக்குள்ளே நீங்கள் போகவே வேண்டாம், அந்த ஃபங்க்ஷனை ஒரே ஃபங்க்ஷனாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அதனால தான் காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் மேலேயும் டிவைட் பண்ணுறேன் கீழேயும் டிவைட் பண்ணுறேன். அதனால் எனக்கு எந்த விதத்துலையும் ஒரிஜினல் ஃபங்க்ஷன் அஃபெக்டே ஆகாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 1 + 2 டிவைடட் பை, இங்கே நான் காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் டிவைட் பண்ணனா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டினாமினேட்டரில் 1+ அதாச்சும் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் தட் ஆகி 1 அப்படின்னு வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டிவைடட் பை sin பவர் 4 தீட்டா divided by cos square theta. இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ sin power 4 theta divided by cos square theta இருக்குல்ல, இதுதான் நம்மளுடைய பெரிய வில்லன். இவரை நான் சிங்கிள் டேர்மாக கன்வெர்ட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் கன்வெர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையாங்கிறத நீங்கள் பார்த்துட்டு எனக்கு டக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அப்போ தான் எனக்கும் தெரியும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த லெவலில் வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங்கில் கெத்தாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ 1+, இப்போ நான் எப்படி எழுதுறேன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1/cos ஸ்கொயர் தீட்டா -2. என்ன சார் சொல்கிறீங்க சார், sin பவர் 4 தீட்டா எங்கே இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா எங்கே இருக்குது, இது என்ன சார் கதையே புரியலையே சார். டோட்டலாக என்னமோ அப்படியே ஒரு மான்ஸ்டராக உருவான மாதிரி இவர் இப்படி ஆயிட்டாரு, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி, இப்படி இருந்தவர் எப்படி சார் இப்படி மாறினாரு அப்படின்னு உங்களுக்கு எல்லாருமே டவுட்ஸ் வந்திருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ப்ராப்ளம், இந்த ஸ்டெப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ப்ராப்ளம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கலனா இந்த ஆன்சர் ரொம்ப டிலே ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இதை நான் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ்பேண்ட் பண்ணனா கிராஸ் மல்டிப்ளை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் 1 ஃபுல்லான எல்சிஎம் எடுக்கிற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் -2 காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த வேல்யூ தானே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வருது. இதில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இல்லை. இப்போ இந்த டேர்ம் இருக்குல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்,
இதை நம்ம வந்து sin power 4 தீட்டாவோட ஈக்குவேட் பண்ணுறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி சார் இது sin power 4 தீட்டாவோட ஈக்குவல் தானே கேட்குறீங்க? வாங்க உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு பேசிக் trigonometric ஐடென்டிட்டி தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். sin ஸ்கொயர் தீட்டா plus cos square theta is equals to 1 my dear students. Okay, sin square theta plus cos square இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணாது. a plus b the whole square மாதிரி இவர். இப்போ இவரை நான் sin square theta மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு cos square theta அந்த சைடு அனுப்பிடுறேன் my dear students. So sin square theta equals to 1 minus cos square theta. இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு sin power 4 theta தான் வேணும். அதுக்காக ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1 minus cos square theta the whole square. இப்போ இதை நான் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணனா என்ன வரும், 1 plus cos power 4 theta minus 2 cos square theta. ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு sin power 4 theta. அப்போ இந்த இடத்துக்கு பதிலாக நான் sin power 4 theta சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி பண்ணனா எனக்கு இந்த வேல்யூ திரும்ப வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இதை இன்னும் இங்கே காஸ் பவர் 4 இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் இருக்குது, எதுக்கு குறைச்சலுன்னு தான் எல்லாமே ஒரே டேர்மில் இருக்கிறதுக்காக காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா -2 அப்படி பிரித்து போட்டு எழுதியிருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ எனக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டாவை மட்டும் நான் கண்டுபிடிச்சேன்னா போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்ற எல்லாமே நியூமரிக்கல்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட மினிமம் ரேஞ்ச் மேக்ஸிமம் ரேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டேன்னா இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்சை வந்து நம்ம அசால்ட்டாக தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஓட கிராஃபை வரைஞ்சோம்னாலே கண்டுபிடிச்சிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காஸ் தீட்டாவோட கிராஃப் வந்து தெரிஞ்சிருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். காஸ் தீட்டாவோட கிராஃப் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 1 இங்கே -1னா இங்கேருந்து ஆரம்பிச்சு இப்படி மேலே கீழேன்னு வேவ்ஸ் மாதிரி போகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதுவே காஸ் ஸ்கொயர் தீட்டானா ஒன்றும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே 0 இங்கே 1 இங்கே -1. அதாவது காஸ் ஸ்கொயர்னு வந்துட்டாலே அது வந்து ஒன்லி பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்லி பாசிட்டிவ் குவாட்ரன்ஸில் தான் வரும். ஸோ 1லேருந்து ஆரம்பிச்சு இப்படின்ட்டு மேலேயே போகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கீழே தலைவன் இறங்கவே மாட்டான். அப்போ வந்துட்டு மினிமம் வேல்யூ வந்து 0, மேக்ஸிமம் வேல்யூ வந்துட்டு 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு மினிமம் வேல்யூக்கு 0னும் மேக்ஸிமம் வேல்யூக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணனா ஃபைனல் ரேஞ்ச் வந்து எனக்கு கண்டுபிடிச்சிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் இந்த இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேனே, இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ண என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும், 1 plus 2 divided by 1 plus 0 plus 1 by 0 -2. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1/0ன்னு வந்துருச்சு. 1/0னாலே நமக்கு தெரியும் அன்டிஃபைன்டு டேர்ம். இப்போ இந்த மாதிரி அன்டிஃபைன்டு டேர்ம்ஸ் வந்தாலே நம்ம என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவோம், அதோட எது சப்ட்ராக்ட் பண்ணாலும் சரி ஆட் பண்ணாலும் சரி அது அன்டிஃபைன்டு தான். ஸோ 2 undefined again it will become 0 my dear students. 0 ஆயிடுச்சுன்னா இந்த டேர்ம் எனக்கு 1ன்னு வந்துடும். ஸோ இட் இஸ் 1. என்னோட மினிமம் ரேஞ்ச் தெரிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 1. இப்போ ரெண்டாவது நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போனா காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல நான் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா 1 plus 2 divided by 1 plus உள்ளார 1 plus 1 minus 2. ஏன் இங்கே 1 plus 1னா 1/1 1 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நோ ப்ராப்ளம். -2 + 2 கேன்சல் ஆகிடும். 2 plus 1 3. ஸோ த மேக்ஸிமம் ரேஞ்ச் வேல்யூ இஸ் 3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து புரிஞ்சிருக்கும் நம்புற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி அப்ரோச் பண்ணணும் என்னென்ன பண்ணணும், அதாச்சும் இது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான். பட் மேனிப்புலேட்டிங்கில் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் நீங்கள் கரெக்டாக ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நீங்களே உங்களுக்கு தெரியாமல் க்ரோ ஆகிடுவீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு சொல்யூஷனும் காமிக்கிறேன். இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன். நம்ம சால்வ் பண்ண மாதிரியே தான் இவங்களும் சால்வ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இந்த ப்ராப்ளமும் என்னுடைய டீச்சிங்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி மேபி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருக்குது, இல்லை சார் எனக்கு இந்த இடத்துல கிளாரிட்டி இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் வேணும், அப்படி ஏதாச்சும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் செக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய், தேங்க்யூ.